ஹலோ guys, எல்லோருக்கும் வணக்கம். 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து உங்களை நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ அதுக்கு வந்து வாட்ச் கட்டிட்டு ஓடுறோம், அது ஒரு பக்கம். ப்ளஸ் வந்து மொபைலில் வந்து ஒரு நல்ல ஆப்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்ட்ரவா ஆப் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ஆப். நான் வந்து ஏறக்குறைய ஒரு 2-2.5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து 1500 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ அப்போ இதை நான் வந்து ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப நல்ல ஆப்பு. இதில் வந்து ஸோ இதான் என்னுடைய ஐடி. இந்த ஆப்பில் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதில் நான் ஓடுறது எல்லாத்தையும் வந்து இதை வச்சு தான் நான் ஓடுவேன். இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வந்து 10 கிலோமீட்டர் ஓடினேன். ஓகே, ஸோ எல்லா டேட்டாஸும் வந்து இதில் வந்துடும். 5 கிலோமீட்டர் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓடினது இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து இதில் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இதில் இருக்குது. அப்புறம் நான் ஒரே ஒரு டைம் வந்துட்டு இதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து நார்மலாக பண்ணும்போது இந்த கலோரிஸ் வந்து வராது. இதில் வந்து எனக்கு வந்து கலோரிஸ் வந்து காட்டுது, நான் எவ்வளோ கலோரிஸ் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இதில் இங்கே சி மோரில் போனோம் அப்படின்னா அதோடைய நம்மளுடைய எஃபர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டும். ஓகே, இதுலேயும் வந்து நம்மளுடைய ஸ்பேஸ்லாம் வந்து எந்த அளவுக்குள்ள ஓடிட்டுருக்கோம், எப்படி ஓடுறோம் அப்படிங்கிறது எல்லா டேட்டாஸும் வந்து இருக்கும். நான் 10 கிலோமீட்டர் ஓடினேன் அப்படின்னா எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் 4 செகண்ட் ஓடிருக்கேன். அடுத்தது 6 நிமிஷம் 19 செகண்ட் இப்படியே ஓடிருந்தேன். பின்னாடி வருங்க 7லேருந்து அப்படியே நான் வந்து டவுன் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ வந்து நான் வந்து 58 வந்து 58 40 அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணேன். இப்போ நான் வந்து ஓகே, நான் 55க்குள்ளே வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியிலேயே கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் வேகமாக ஓடணும். ஓகே, ஏன்னா இது பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளே அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ஒவ்வொரு டேட்டாஸும் இருக்குது. நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப நல்ல ஆப். இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 3D வியூ வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து 3D வியூ இன்றைக்கி ஓடுனதை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து 3D வியூ. இப்போ வந்து பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் 10 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஸ்பேஸில் எப்படி ஓடினேன், எந்த இடத்துல நான் வந்து டவுன் ஆனேன், எந்த இடத்துல அப் பண்ணுறேன், இப்படி எல்லா விஷயமும் வந்து இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து 1.5 அப்படிங்கிற கிலோமீட்டர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ உங்கள் கிலோமீட்டர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள வந்து 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் ஓடணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருக்குன்னா, இப்போ உங்களுக்குள்ள வந்து 27 28 அந்த மாதிரி தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது, அதை குறைக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் வழி அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணால் வந்து குறையும், எந்த இடத்துல நான் வேகமாக ஓடுறேன், ஸ்டார்டிங்கில் நான் எப்படி ஓடுறேன், எண்டில் எப்படி ஓடுறேன், மிடில் எப்படி ஓடுறேன், அதை நான் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற அனலைஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அது வந்து இது வந்து எக்ஸாக்டாக சின்ன மூமெண்ட்டு கூட ஒவ்வொரு 100 மீட்டரும் கூட நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ பாருங்க 7க்கு மேலே வருது எல்லாமே வந்து நான் 6 கீழே தான் இருந்து இருக்கேன். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா 58க்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது முடியட்டும். 10 கிலோமீட்டர் ஒன்று இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது, ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ரஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீக்குக்கு வந்து உங்களுடைய ப்ரோக்ரஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இது வந்து ட்ரைனிங் லாக் நான் சப்ஸ்கிரைப் பண்ணனால இது எனக்கு வந்துச்சு. இப்போ ட்ரைனிங் லாகில் வந்து போய் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இயரில் வந்து ஸ்டார்ட்லேருந்து நான் எப்படி பண்ணேன். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்தே லாஸ்ட் டைம் வந்து 1500 கிலோமீட்டர் ஒன்று என்னோடய டாஸ்க் இருந்துச்சு. பாருங்கள், இங்கே வந்து 10 கிலோமீட்டர் இருக்கேன். ஒரே வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் 10 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். ஒரே வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 டைம் நான் என்ன பண்ணுறேன் 16.5 கிலோமீட்டர் கிட்ட ஓடிருக்கேன். ஒரு வந்து ஹால்ஃப் மாரத்தான் வந்து ஓடிருக்கேன். அடுத்ததுலேயும் பாருங்கள் 1 2 இங்கே ஒரு ரெண்டு ஹால்ஃப் மாரத்தான் 16 இந்த மாதிரி ஓடிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹால்ஃப் மாரத்தான் ஓடிருக்கேன், ஒரு ஃபுல் மாரத்தான் வந்து ஓடி முடிச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் 16.5 அதுக்கப்புறம் ஓடிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தாலும் வந்து 16.5. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டேட்டாஸும் வந்து எப்போ ஓடணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து இதில் வந்து கிடச்சிடும். இந்த ட்ரைனிங் லாக்லேயே வந்து ஒரு இயருக்கு உண்டானது நீங்கள் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே, அப்புறம் மந்தில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். மந்தில் வந்து இப்போ நான் வந்து இந்த இயரில் மார்ச் மந்த் வந்து எவ்வளோ நாள் ஓடினேன் அப்படின்னா 10 டைம்ஸ் வந்து நான் வந்து ரன்னிங் ஓடினேன். அதில் வந்து 62 கிலோமீட்டர் வந்து 7 டேஸ் வந்து நான் ஓடிருக்கேன். அதில் வந்து 62 கிலோமீட்டர் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இதை நான் வந்து ஒரு டைம் இது பண்ணனால சப்ஸ்கிரைப் பண்ணனால இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணலை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும்.
ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் உங்களுடைய பெஸ்ட் டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஹால்ஃப் மாரத்தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால்ஃப் மாரத்தான் வந்து எப்போ ஓடினேன், என்ன ஓடினேன் அப்படிங்கிற எல்லா டேட்டாஸும் வந்து இதில் இருந்திருக்கும். யுவர் டாப் 10 இதில் வந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய டாப் 10 வந்து எப்போ என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால் வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து பெட்டராக இருக்குது. உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த இயருக்கு மட்டும் நான் இது ஒரு ஜனவரியிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 137 கிலோமீட்டர் வந்து ஓடியிருக்கேன். ரைட்டா? ஸோ ஓவரால் இந்த ஆப்பை நான் வந்து இதில் வந்து கிளியராக இருக்குது பாருங்கள். 1 கிலோமீட்டர் வந்து நான் எவ்வளோ வேகமாக ஓடுறேன், ஹால்ஃப் மாரத்தான் வந்து நான் எவ்வளோ டைமில் முடிச்சிருக்கேன், 30 கிலோமீட்டர் எவ்வளோ டைமில் முடிச்சிருக்கேன், 20 கிலோமீட்டர் எவ்வளோ முடிச்சிருக்கேன், ஓகே 10 கிலோமீட்டர் எவ்வளோ முடிச்சிருக்கேன், 15 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் எல்லா டைமிங். 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 23, 22 இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே நான் இடையில வந்து ஒரு டைம் ஓடி முடிச்சது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈக்குவலாகவே நான் வந்து இருந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் டைம் கம்மியாக அதிகமாக இருக்குது. அது காரணம் என்ன பார்த்தோன்னா, நான் என்ன ரொம்ப புஷ் பண்ணிடல, ஜஸ்ட் வந்து ஒரு என்னோடய ஹெல்த்துக்காக ஓடிட்டுருக்கேன். இது ஒரு இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணலேருந்து நான் 2363 கிலோமீட்டர் வந்து ஓடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பாக நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.